சகோ அபிஷேக் சர்மா பண்ண ரெக்கார்டெல்லாம் பேசுறதுக்கு நான் 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிட்டு வந்தாதான் முடியும் போல இருக்கு. மளிகச்சாமா லிஸ்ட் மாதிரி லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல இருந்து உப்பு, மிளகா, காரம், பைத்தம்பருப்பு, தோரம்பருப்புன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்த சொல்றேன் சகோ. சொல்லிட்டு கிளம்பு. நம்பர் 1, T20க்காக இந்தியால ஒரே இன்னிங்ஸ்ல அதிக ரன்களை குவித்தது இதுக்கு முன்னாடி யாரும் பாத்தீங்கன்னா சுப்மன் கில். நீ கொஞ்சம் தள்ளு அப்படின்னு ஒரு ஜம்பிளிங் பண்ணி அந்த நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு தம்பி அபிஷேக். நம்பர் 2 பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 100. ஃபர்ஸ்ட் யார் இருந்திருக்கான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 35 பந்துல பண்ணிருக்காரு. தலைவா உன் பக்கம் வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல ஒரு சேரை போட்டு 37 பந்துல செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 100 பதிவு பண்ணிருக்காரு அபிஷேக். மூணாவது ஃபாஸ்டஸ்ட் 50 ஃபார் இந்தியா இன் T20ல பதிவு பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் 12 பந்துல. சிங் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க பங்குன்னு அவர் பக்கத்துல போய் உக்காந்தாரு. 17 பந்துல செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 இன் T20 பதிவு பண்ணிருக்காரு நம்ம தம்பி அபிஷேக். தம்பி அபிஷேக், போலஸ் நீதான் தெரிய வச்சு அடிக்கிறேன்னு பார்த்தா உன் ரெக்கார்ட சொல்ற என்னையும் தெரிய வச்சு அடிக்கிறேப்பா. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே இன்னிங்ஸ்ல 10 சிக்ஸர் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் அடிச்சு ஒரு சாதனை பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பத்தாதியா அப்படின்னு சொல்லிட்டு 13 சிக்ஸர் அடிச்சு அங்க நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு போயிட்டான் தம்பி அபிஷேக். நெக்ஸ்ட் அடப்போங்க சகோ, பட்டியல் ரொம்ப பெருசா இருக்கு, நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. போலர்ஸ் எல்லாம் அபிஷேக் பார்த்து எங்க மேல விஷத்தை ஏன் கக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு தெரியுமா, என் பேரு ஸ்னேக் பாபு அப்படின்னு. அது மாதிரி இவரு அபி ஸ்னேக் சர்மா. அபிஷேக் உன் பேட்டிங் படா ஷோக்கு.